இன்றைக்கி வந்து பூரியை வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் கலராக அதே மாதிரி வேறு விதவிதமான ஷேப்பில் வந்து எப்படி வந்து பூரி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிள், இது பார்க்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூரி. ஸோ இதை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பீட்ரூட் பூரிக்கு வந்து 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து ஓமம் அதை எடுத்து நல்லா கையில் வச்சு நல்லா வந்து கசக்கி அதை மாவில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய். ஸோ இதை போட்டு நல்லா கலந்து ஓரம் எடுத்து வச்சுடுவோம். இதுதான் வந்து பீட்ரூட் பூரிக்கு தேவையான மாவு. இதுக்கு வந்து தண்ணிக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பீட்ரூட்டை அரைச்சி ஜூஸ் எடுத்து அதை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நான் அதுக்கு வந்து ஒரு சின்ன மீடியம் சைஸ் பீட்ரூட்டை தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக ஒரு சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றி இதை நல்லா திக்காக ஜூஸ் எடுத்துப்போம். ஸோ இந்த தண்ணியை வச்சு தான், அந்த ஜூஸை வச்சு தான் நம்ம மாவு பிசையணும். பாருங்கள், இந்த ஜூஸ் வந்து எப்படி இருக்கணும்னா நல்லா திக்காக இருக்கணும். நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றி ஜூஸை லைட்டாக எடுத்துட்டிங்கன்னா பூரிக்கு கலர் வராது. இந்த ஜூஸ் வந்து நல்லா திக்காக இருக்கணும். ஸோ இந்த ஜூஸை ஊற்றி தான் வந்து நம்ம பிசையணும். பாருங்கள், நான் ஒரு 1 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு தடவை 1 கப்பு ஊற்றினேன், அப்புறம் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாவுக்கு அது கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு ஜூஸ் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கலர் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பிரைட்டாக வரும் இந்த பீட்ரூட் பூரி. அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் பூரி ரெடி. அடுத்து வந்து பச்சை கலர் பூரிக்கு அதே மாதிரி 2 கப்பு மாவு எடுத்து 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை பெசரி வச்சுருவோம். இதுக்கு வந்து நான் 2 கை ஃபுல்லாக வந்து ஸ்பினச் இருக்குல்ல, பசலைக்கீரை இருக்குது இல்லையா, அதை தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை அரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம், அதே மிக்ஸி ஜார்லேயே 1 டீஸ்பூன் ஜீரகம். இந்த பசலைக்கீரையை வந்து நான் சுடு தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன், வேக வச்சு வச்சுருக்கேன். அது வெந்த அப்புறம் 1 கப்பு பசலைக்கீரை இருக்கணும். ஸ்பினச் வந்து வெந்த அப்புறம் 1 கப்பு இருக்கணும். இதை போட்டு நல்லா மைய அரைச்சிடணும். இந்த கீரை வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா மைய அரைச்சிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுப்போம். ஸோ இந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம வந்து மாவு பிசைய போகிறோம். சரி பாருங்கள், கீரை மட்டும் நல்லா மைய பார்த்துக்கோங்க. அது கீரை அங்கே பீஸாக இருந்ததுன்னா வந்து பூரி உப்பாது. நல்ல மைய அரைச்சிடணும். அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் பச்சை கலர் பூரியும் ரெடி. ஸோ இப்போ வந்து நம்ம ரெகுலராக தேய்க்கிற மாதிரியே, பூரிக்கு தேய்க்கிற மாதிரியே நல்ல பெரிய உருண்டையாக எடுத்து இவ்வளோ பெரிய பூரியாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டாரும் வந்து ஆர்ட் ஷேப்பும் வச்சு கட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு அந்த தேய்ச்ச பூரியை வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். ஸோ இது வந்து நம்ம செஞ்சு வச்சோன்னா குழந்தைங்களுக்கு கீரை போகிறதே தெரியாது, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்றதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்கூலுக்கெல்லாம். ஈவன் நம்ம வந்து பர்த்டே பார்ட்டியோ இல்லை கிட்ஸுக்கு ஏதாவது ஒரு கெட் டுகெதர் மாதிரி வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் நம்ம பெரியவங்க பார்ட்டிக்கே வந்து இந்த பூரி வைக்கும்போது வித்தியாசமாக கலர்ஃபுல்லாக அந்த ஒரு ட்ரே ஃபுல்லாக வச்சோன்னா அந்த அந்த இதுவே வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது பார்க்கும்போதே. பாருங்கள், இந்த மாதிரி வச்சு எல்லா ஷேப்பு எல்லாம் அந்த பூரி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த மிச்சம் இருக்க மாவையும் திரும்பி மாவுலேயே போட்டு பிசைஞ்சு திரும்பி உருட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரியே இந்த பீட்ரூட்டுக்கு எடுத்து மாவு பிசைஞ்சோம் இல்லையா, அதையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆர்ட் ஷேப்பில் இது பார்த்து கட் பண்ணி எடுத்த அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே அது பிடிக்கும். நீங்கள் இந்த பீட்ரூட் மட்டும் கலர் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பசலைக்கீரையும் நல்ல மைய அரைச்சிடணும். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு கலர் டார்க்காக வரும். நீங்கள் லைட்டாக போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் தெரியாது, ஏன்னா வறுக்கும்போது அதோட கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆகிடும், ரொம்ப லைட்டாக ஆகிடும். பாருங்கள், எவ்வளோ அழகாக தட்டில் பீட்ரூட்டும் பிங்க்கும் பச்சையுமா ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து
பூரி எப்படி நம்ம பொரிக்கிறோமோ அதே மாதிரி தான். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் பூரி உப்பும். இதுவும் ரொம்ப அழகா உப்பும். ஷேப்பில் இருக்கே எப்படி வரும்னு யோசிக்காதீங்க. இங்கே பாருங்க. ஸ்டார் பூரியும் அதுவும் வந்து எவ்வளோ சூப்பரா உப்புது பாருங்க. ஸோ இதே மாதிரியே எல்லா பூரியும் பொரிச்சு எடுத்துட்டோன்னா, நம்மளோட பூரிங்க கலர் கலர் பூரி ரெடி. அடுத்து வந்து ஹார்ட் ஷேப் பூரியும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதையும் எடுத்துட்டோன்னா, நம்மளோட பச்சை கலர் அண்டு பிங்க் கலருன்னு சொல்ல முடியாது. இது வறுத்த அப்புறம் நல்ல ஒரு மாதிரி டார்க்கு ஆரஞ்சும், ரெட்டும் கலந்த மாதிரி வரும் இந்த பீட்ரூட் கலர். ஸோ அவ்வளோதான் நம்மளோட பூரி எல்லாம் ரெடி. கலர்ஃபுல் பூரி. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க் யூ.